Hi guys, welcome to Mupalai Training Academy. So முதல்ல நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கான இதில் தான் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சொல்லுக்கு இணையான பொருளை வந்து நம்ம என்ன பண்ணணும், பொருத்தணும். இணையான பொருளை பொறுத்துக்க. தமிழ் தானே, ஈஸி தானே. ஸோ வன்சொல் அப்படின்னு பார்க்கும்போது கடுஞ்சொல் அப்படின்றத முடிவு பண்ணிடுவீங்க. அப்போ வன்சொல்னா கடுஞ்சொல். அப்போ வன்சொல்லுக்கு நிகரான பொருள் வந்து கடுஞ்சொல். அப்போ சிக்கு 2 இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட 2 ஆப்ஷன்ல இருக்கு. சிக்கு 2 இருக்கிற மாதிரி 2 ஆப்ஷன். ஸோ அடுத்தது கலை அப்படின்னா களை பிடுங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு விவசாய நிலத்துல கேட்பாங்க. அப்ப களை பிடுங்கினாயானா என்னது, வேண்டாத செடிகளை வந்து பிடுங்கி எடுக்கிறது. அப்போ வந்து டிக்கு வந்து 1, டிக்கு 1மே 2 ஆப்ஷன்ல இருக்கு. அந்த 2 ஆப்ஷன்லயுமே ஸோ நம்ம கண்டிப்பா இதை தான் கண்டுபிடிக்கணும். வித்து, வித்துனா என்னன்னா விதை, விதை விதைத்தாய். வித்து, வித்துனா விதை. அப்போ வித்துனா விதை. அப்ப ஏவுக்கு 3 இருக்கிற மாதிரி ஏ ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அப்ப ஈனன்னா பேரு அப்படின்ற அர்த்தம். அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. என்னே இமயமலையின் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இமயமலையினுடைய உயரத்தை வியந்து சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வந்துருந்துச்சுனாலே அது வியந்து பேசக்கூடிய ஒரு வகையான தொடர். அப்ப இதை என்ன வகையில சேர்ப்ப அப்படின்னா உணர்ச்சி தொடர்ல தான் சேர்க்கணும். ஏன்னா கேள்வி வாக்கியம் வினா தொடரா இருந்துருந்துச்சுன்னா அங்க என்ன வந்திருக்கணும், கொஸ்டின் மார்க் வந்திருக்கணும். கட்டளை தொடர்னா அங்க போய் நில், ஓடாதே நில் இப்படிலாம் பேசினா அது கட்டளை தொடர். சோ செய்தி தொடர்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அதுன்றது ஒரு செய்தி. அப்ப அந்த செய்தியை பத்தி சொல்றது செய்தி தொடர். அப்போ உணர்ச்சி தொடர் எது, செய்தி தொடர் எது, வினா தொடர் எது, கட்டளை தொடர் எதுலாம் தெரிஞ்சுக்கிச்சு. இந்த மாதிரி ஆச்சரியக்கிரி வந்துச்சுனால இது என்ன தொடர், உணர்ச்சி தொடர். அடுத்தது புலியின் இளமை பெயரை வந்து கேட்டிருக்காங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல்ல. ஓகேவா, ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து சின்ன வயசு பேருன்னு ஒண்ணு இருக்கும். நம்மள வந்து சின்ன வயசுல குழந்தைன்னு சொல்லுவாங்க, இப்ப எருமை மாடுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல. சோ அந்த மாதிரி மாடுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கன்று குட்டி, கன்று குட்டின்னு சொல்லுவாங்க. பெருசானோடனே பசு மாடு அல்லது காளை மாடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப புலியினுடைய இளமை பெயர் கேட்பாங்க. பெரும்பாலும் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் தான். சோ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பரல். புலியினுடைய இளமை பெயர் என்ன, பரல். அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக சொல்லிருக்காங்க. பிறமொழி சொல் அதாவது வந்து வேற்று மொழி சொல், இங்கிலீஷா இருக்கலாம், உருதுவா இருக்கலாம், பாரசீகமா இருக்கலாம், என்ன வேணும் மொழி சொல்லாத கொடுக்கலாம். அதுக்கு இணையான தமிழ் சொல் நம்ம வந்து அது தமிழ்னே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். போயிட்டு காவல் நிலையத்திற்கு சென்றாய் எல்லாம் கேட்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் என்ற இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா காவல் நிலையம். அப்ப மன்னிப்புன்றதே வந்து தமிழ் சொல் இல்லைன்ட்டு ஒரு குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டு இல்லப்பா நான் நம்பிட்டு இருந்தோம் மன்னிப்புன்றது தமிழ் சொல்லுன்ட்டு. அது மன்னிப்புன்றது தமிழ் சொல் இல்லை, என்ன சொல், உருது சொல் அப்படின்றதே பிற்காலத்துல தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அந்த மாதிரி தமிழ் சொல் இல்லாதே சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அடுத்தது பின்வருவனவற்றுள் உதகமண்டலத்தின் மருவு எதுன்னு கேட்டிருக்காங்க. உதகமண்டலம் அதாவது வந்து ஒரு சில ஊர் பெயர்கள் வந்து மருவி 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 சின்னதாயிடுச்சு. இப்ப வேலூர்ன்றது வேலூரே தான், அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி எந்த காலத்திலயும் சரி வேலூர் வேலூர் தான் சொல்ல போறோம். ஆனா கோயம்புத்தூர்ன்ற ஒரு ஃபுல் ஊர் நேம் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா சுருக்கி சுருக்கி கோவைன்னு மாத்திட்டாங்க. அதே மாதிரி தஞ்சாவூர்ன்ற ஊர் பேரை சுருக்கி சுருக்கி தஞ்சை அந்த மாதிரி மாத்திட்டாங்க. சோ ஒரு ஊர் நேம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மருவும் போது சின்னதா மாறுது. அந்த மாதிரி இங்க மருவுச்சொல் எந்த ஊர் வருது கேட்டிருக்காங்க, உதகமண்டலம் கேட்டிருக்காங்க. உதகமண்டலத்தை சுருக்கி என்னன்னு சொல்றீங்க, ஊட்டி போனியான்னு கேக்குறீங்க. அப்ப ஊட்டி கிடையாதுங்க, அதுக்கு பதில் தான் என்ன கொடுத்திருக்காங்க, உதகை. அப்ப உதகமண்டலத்தினுடைய மருவு எது, உதகை. அடுத்து 6வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஐராதீஸ்வரர் கோவில் 2ஆம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது. அப்ப இதுல ஹிஸ்டரி ரிலேட்டடாவும் ஒரு தகவலை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்ட. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டியது யார், 2ஆம் ராஜராஜ சோழன். அதுவும் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்ட. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கொஸ்டினுக்கு தமிழ்ல கேட்டிருந்தா என்ன மாதிரியான கேள்விகள், இதை நீ பதிலா கொடுக்கணும்னா அதுக்கு கேள்வி எப்படி கேட்டிருக்கணும்ன்றதுதான். அப்போ ஐராதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருந்தனா நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன், யாரால கட்டப்பட்டுச்சா, அப்போ ஐராதீஸ்வரர் கோயில் 2ஆம் ராசராசனால் கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்ப அங்க வர வேண்டியது யாரால். இந்த யாரால் என்ற கேள்விக்கு பதில் தான் 2ஆம் ராஜராஜ சோழன். சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. ஓகேவாமா. அடுத்தது 7th क्वेश्चन, அகரவரிசைப்படி சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அகரவரிசைப்படினா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ அந்த சவுண்ட்ஸை வச்சே மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்க உங்களுக்கு தெப்பம், திருவிழா, தையல், துணிவு, தூய்மை, தோழி, தொடர்பு இப்படி கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ஆ இ ஈ அந்த சவுண்ட் தான் கேட்கணும். அப்ப தாத்தா தால எதனா இருக்கா, தால எதனா இருக்கானா எதுவுமே இல்லை, தீ அப்படின்றது தான் போனோம். அப்ப தாத்தா தீ அப்படின்னு போனோம். தீல திருவிழா இருக்கு, அப்ப திருவிழா தான் முதல்ல வந்திருக்கணும். சோ இதுலயும் வரல, இதுலயும் வரல, இதுலயும் வரல. அப்ப திருவிழா முதல்ல வந்திருக்கக்கூடிய ஏ ஆப்ஷன் தான் சரி. ஒரு வார்த்தையை முடிவு பண்ணியே நான் ஆப்ஷனையே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சோ அதை யோசிச்சு வேற பாருங்க. திருவிழா, தீ தூ தே தை தோ தோ வந்திருக்கு. அந்த சவுண்டு அகரவரிசை சவுண்டு வந்திருக்கு. சோ 8வது கேள்வி, மின்னணு என சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மின்
சாரி 2 சுழினா மின்னணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த வார்த்தை மின்னுன்றது தனியா வந்துரும். இந்த நாதான் வந்து சேர்ந்திருக்கு. ஏதோ 2 வார்த்தைகள் சேரும் பொழுதுதான் புணர்ச்சி விதியின் அடிப்படையில் நான் மலர்ந்திருக்கு. அப்ப நான் எப்படி சேர்ந்திருக்கும்னா இன் பிளஸ் ஆ இது சேர்ந்துதான் அது நாவா மாறி இருக்கும். அப்ப அணு அப்படின்னு தான் வந்திருக்கணும். சோ இன் பிளஸ் ஆ சேர்ந்தாங்க நாவா வந்திருக்கு. சோ மின்னணு அப்படின்னு சொல்லி எழுத கிடைக்கிறது ஏ ஆப்ஷன், மின் பிளஸ் அணு. ஓகேவா? எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீக்குதல்னா இந்த மார்க்கர்ல இருந்து நான் பின்னாடி இருக்கிறத நீக்கிறேன்னா அதை கழட்டிடுறேன், நீக்குதல். அப்ப நீக்குதல் அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் மீண்டும் சேர்த்தல். அப்போ எதிர்ச்சொல் என்னது? சேர்த்தல். அப்ப நீக்குதல் என்னும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். 10வது கேள்வி சரியான இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் 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 மீண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு வார்த்தை 2 முறையோ அல்லது 4 முறையோ தொடர்ந்து அடுக்கி வந்தால் அதை இரட்டை கிளவின்னு சொல்லலாம், அடுக்கு தொடர்னு சொல்லலாம். இரட்டை கிளவியா இருந்தா அதை பிரிச்சுச்சுன்னா பொருள் தராது. அடுக்கு தொடரா இருந்தா பிரித்தாலும் என்ன தரும்? பொருள் தரும். அப்போ இங்க நீ கவனிக்க வேண்டியது மீண்டும் மீண்டும். இது நான் 2 தடவை சொல்லும் போதும் ஒரே அர்த்தம் தான். இதை நான் தனியா மீண்டும் இன்னொரு முறை மீண்டும் சொன்னாலுமே எனக்கு பொருள் தரும். அப்ப இதை பிரிச்சா பொருள் தருது. அப்ப இது என்ன தொடர்? அடுக்கு தொடர். அப்ப ஏவுக்கு 4 இருக்கணும். ஏவுக்கு 4 இருக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இவரும் இல்லை இவரும் இல்லை. சோ அடுத்தது பெய்த மழை. சோ 2த்துலயுமே 3 தான் இருக்கு 2வது இடத்துல. அப்ப பெய்த மழைனா என்னது? பெயரெச்சம். அது மட்டும் இல்லாம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தையில அந்த மாதிரி சவுண்ட் வரும். பெய்த அந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுனாலே அது பெயரெச்சம். இதே ஊ அப்படின்ற மாதிரி சவுண்ட் வந்துச்சுனாலே அது வினையெச்சம். அப்ப பெய்த மழை ஆன் வந்துச்சுன்னா அது பெயரெச்சம், ஊன் வந்துச்சுன்னா அது என்னது? வினையெச்சம். அடுத்தது கங்கையும் சிந்துவும். நான் ஆல்ரெடி இன்னொரு ஃபுல் டெஸ்ட்லயுமே சொன்னேன். இந்த உம்முன்னு வந்துச்சுனாலே அது என்ன உண்மை? எண்ணும்மை. அப்ப கங்கையும் சிந்துவும்ன்றது எண்ணும்மை. அப்ப 4 3 2 வந்திருக்கணும். சோ பி ஆப்ஷன் கரெக்ட். பேரொலி, பெருமை பிளஸ் ஒலி பிரிக்கும் போது மை வருது. அப்ப அது என்ன தொகை? பண்பு தொகை. பேரொலின்றது பண்பு தொகை. தமிழ்ல 10 கேள்வி விளங்குச்சா? சோ இங்கிலீஷ்ல போயிடலாமா 10 கேள்வி? சிவானி Shivani wears a belt around a dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சிவானின்ற ஒரு பொண்ணு பெல்ட் போட்டிருக்கா. பெல்ட் எங்கம்மா போடுவாங்க? இடுப்பை சுத்தி போடுவாங்க. அப்ப சிவானி wears a belt around her. இந்த ஹோமோஃபோன் ஹோமோனிம்ஸ்ல டைப் क्वेश्चन. சோ எல்லாமே ஒரே ஸ்பெல்லிங் உடையது. சாரி தட் மீன்ஸ் டிஃபரண்ட் ஸ்பெல்லிங் பட் ஒரே டோன். அந்த ப்ரொனன்சியேஷன் டோன் வந்து ஒரே மாதிரி இருக்குது. வேஸ்ட் 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 அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அதுல இடுப்புக்கு சரியான பொருளை தரது வேஸ்ட். அப்ப சிவானி wears a belt around her waist. ஓகேவா? அடுத்து அது வந்து ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चनமா 2020ல இங்கிலீஷ்ல. சோ அடுத்து prefix for the word mature. மெச்சூருக்கான prefix நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். prefixனா முன்னாடி சேர்க்கணும், suffixனா பின்னாடி சேர்க்கணும். suffix வந்து போன முறையே எம்பராஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபுல் டெஸ்ட்ல ஒரு क्वेश्चन பார்த்துட்டோம். சோ இப்போ நாங்க கேட்டிருக்கிறது ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்கேன். அப்போ மெச்சூருக்கு முன்னாடி எந்த வார்த்தை இணைச்சா சரியா இருக்கும்னா அன்மெச்சூரா, டிஸ்மெச்சூரா, ப்ரீமெச்சூரா, என்மெச்சூரா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இந்த வார்த்தையவே பயன்படுத்தி இருப்பாங்க. ப்ரீமெச்சூர் பேபி, இந்த குழந்தை வந்து ப்ரீமெச்சூர் சைல்டு, அதாவது பிரசவம் கொஞ்சம் முன்னாடியே பிறந்துருச்சு, ப்ரீமெச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எக்ஸாக்ட் ஆன்சர் அந்த மெச்சூருக்கான ப்ரிஃபிக்ஸ் வேர்ட் என்னதான்? ப்ரீ. அடுத்தது 13வது கேள்வி. யூஸ் த கரெக்ட் வேர்ட். லுக் சாந்தா is going to dash from the stable. அப்ப பாருங்க, சாந்தா வந்து டேபிள்ல இருந்து என்ன ஆயிடுவா? ஸ்லிப் ஆயிடுவா. ஸ்லிப். ஏன்னா அங்க வார்த்தைகள் அப்படிதான் இருக்கு. ஸ்லீப், ஸ்லிப், ஸ்டீப், ஸ்டெப்னு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஸ்லிப் ஆவா. அப்ப லுக் சாந்தா is going to slip from the table. அடுத்தது choose the sentence in simple past tense from the following. அதாவது இதுல வந்து simple past tense எதுன்னு கேட்டிருக்காங்க. எப்படி தமிழ்ல இறந்த காலத்தை உணர்த்தும் தொடர் எப்படின்னு கேக்குறாங்களோ இங்கிலீஷ்ல simple past tense ன்னு கேட்டிருக்காங்க. simple past tenseனா நேற்று நடந்ததோ இல்ல போன வருஷம் நடந்ததோ அல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததோ இத பத்தி பேசுறது. சோ இங்க வந்து present tenseனா தான் is, are இதெல்லாம் வருமே simple present tenseல. இங்க is வந்திருக்கு, பக்கத்திலே ing வேற வந்திருக்குல்ல. அப்ப இது என்ன டென்ஸ்? present continuous tense. இது என்ன டென்ஸ்? present continuous. அப்ப இவங்க கிடையாது. அடுத்தது she works, அவள் வேலை செய்தாள். அவள் வேலை செய்கிறாள். she works, அவள் வேலை செய்கிறாள். அப்ப இதுவுமே simple present tense. இது இது present continuous, இது simple present tense. அடுத்தது she was. சரி is are வந்தா present ன்னு சொன்னீங்க. அப்போ was வேர் வந்துச்சுன்னா past தானே சார் அப்படின்னு கேட்பீங்க. ஆமா past தான், ஆனா போட்டனா பாஸ் ஆயிடும், மார்க் வெளியே போயிடும். ஓகேவா? சோ இந்த was வேர் வந்துச்சுன்னா past tense. பட் நம்மள கேக்குறதா அவங்க வெறும் simple past tense கேட்டிருக்காங்க. இங்க was பக்கத்துல என்ன இருக்கு? working ன்னு இருக்கு. working ன்னு இருக்கும்போது இந்த மாதிரி ing ஃபார்ம் வந்துச்சுனாலே அது கண்டினியூஸ்ல போயிடும். அப்ப இங்க பேசிட்டு இருக்குது past continuous tense.
she was working அப்படின்றது past continuous tense. அப்ப B யுமே கிடையாது. So answer option is A. She worked yesterday. அவ நேத்து வேலை செஞ்சா. அப்ப நேத்து செஞ்சா வேலை. அதுதான் simple past tense. அப்ப she worked yesterday. அடுத்தது choose the correct question tag கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நான் இன்னொரு ஃபுல் டெஸ்ட்லயுமே சொல்லிட்டு இருக்கேன். அஜித் seldom speaks in English அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி hardly, rarely, barely, little, few, seldom இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுனாலே அது என்ன நெகட்டிவ் மீனிங் தரக்கூடிய சென்டென்ஸ்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கானா கண்டிப்பா கிடையாது, நெகட்டிவ்ல தான் இருக்கு. அப்ப இதுக்கு பாசிட்டிவ்ல தான் கொஸ்டின் டேக் வரணும். அப்ப நெகட்டிவ்ல இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு கொஸ்டின் டேக்குமே வர மாட்டாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேர்ல தான் யாரோ ஒருத்தர் வரணுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கும். அடுத்தது இதுல ஆக்சிலரி வெர்பே இல்ல சார், டிட்டும் இல்ல டஸ்ஸும் இல்ல எதுவுமே இல்லைன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயும் ஆக்சிலரி வெர்ப் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ ஆக்சிலரி வெர்பே இல்லனா அந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கான்னு லிசன் பண்ணுங்க. அதை பொறுத்து தான் நம்ம கொஸ்டின் டேக் அமைக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த இடத்துல ஸ்பீக்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. சோ பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா ஸ்போக்குன்னு இருந்திருக்கும். ஸ்போக், ஸ்போக்கன் அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்ப பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு எதை போட்டு போயிடலாம், டிட்ன்னு போட்டு போயிடலாம். பாஸ்ட் டென்ஸ்னா ஏன்னா பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுனாலே டிட்ன்னு தான் எடுத்துக்கணும். அப்ப இங்க பாஸ்ட் டென்ஸ் இல்ல, சோ டிட் வர வாய்ப்பு இல்ல. அப்ப டஸ் தான் போடணும். ஆன்சர் ஓவர். சோ டஸ் இ, ஏன்னா அஜித்தை தான் நான் என்னன்னு மாத்திருக்கேன் இ, ஏன்னா அஜித் வந்து ஒரு ஆண். சோ அந்த ஆணை குறிக்கிறதுனால ப்ரோனவுன் வந்து இ போட்டுக்கிட்டேன். சோ முன்னாடி டஸ் போட்டிருக்கேன்னா இங்க இ யூஸ் பண்றதுனால இங்க என்ன போட்டேன், டஸ் போட்டேன். ஏன்னா டஸ் யார் யாருக்கெல்லாம் வரும்னா இ, she, it இவங்களுக்குலாம் டஸ் வரும். இதே சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து டூமே போடலாம். டூ யார் யாருக்கெல்லாம் போடலாம்னா ஐயோ தேவி, ஐ யூ தே வி இவங்களுக்குலாம் என்ன போடலாம், டூ போடலாம். டஸ் யார் யாருக்கெல்லாம் போடலாம், ஈ ஷீட்டுக்கு போடலாம். சோ 16வது கேள்வி choose the correct passive form கேட்டிருக்காங்க. I speak English, நான் இங்கிலீஷ் பேசுனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதனுடைய passive formனா கண்டிப்பா பை வரணும். சோ பை இருக்கிற மாதிரி தான் எல்லா சென்டென்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் தான் முன்னாடி வரணும். சோ முன்னாடி இங்கிலீஷ் எழுதிடுறேன். இங்கிலீஷ், இங்கிலீஷ் இது வந்து ஸ்பீக்னு சொல்லும் போது இது ஜஸ்ட் பிரசன்ட் டென்ஸ். இது வந்து பிரசன்ட் டென்ஸ் தான். அப்போ பிரசன்ட் டென்ஸ்ன்னும் போது நான் இங்கிலீஷ் பேசுறேன்ப்பா அப்படின்னு சொல்றது ஒரு பிரசன்ட் டென்ஸ் மாதிரி தான். அப்ப இங்க பக்கத்துல இஸ்ஸோ ஆரோ தான் நான் யூஸ் பண்ணணும். வாஸ் வேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சோ வாஸ் வேர் இங்க எங்கேயுமே வரல. இஸ் யூஸ் பண்ணலாமா ஆர் யூஸ் பண்ணலாமா? இங்கிலீஷ் இஸ் ஏ சப்ஜெக்ட். இட்ஸ் ஏ காமன் சப்ஜெக்ட் டு வெல் நோன் சப்ஜெக்ட் இன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். உலகம் ஃபுல்லா இங்கிலீஷ்னா அது ஒரு சப்ஜெக்ட், அவ்வளவுதான் தெரியும். சோ அதை போயிட்டு சிங்குலரா ப்ளூரலான்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்ப இங்கிலீஷ்ங்கிறது ஜஸ்ட் சிங்குலரா தானே எடுத்துக்கணும். அப்ப பக்கத்துல என்ன போடணும், இஸ் அப்படின்றா போடணும். அப்ப ஆர் யூஸ் பண்ற மாதிரி இந்த ரெண்டு ஆப்ஷனும் கேன்சல் ஆகுறாங்க. சோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் யாரோ ஒருத்தர். சோ இங்கிலீஷ் இஸ் ஸ்பீக் னுடைய verb 3 ஃபார்ம். சோ இதனுடைய verb 3 தான் எழுதணும். சோ ஸ்பீக் verb 1, spoke verb 2, spoken verb 3. அப்ப இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன், ஸ்போக்கன். ஓகேவா? பை பக்கத்துல போடணும், கண்டிப்பா போட்டுடலாம். அப்ப ரெண்டுத்துலயுமே இங்கிலீஷ் ஸ்போக்கன் பை, இங்கிலீஷ் ஸ்போக்கன் பைன்னு இருக்கு. கடைசியில மீ போடணுமா ஐ போடணுமான்னு பாத்தீங்கன்னா மீ தான் போடணும், ஐ போடக்கூடாது. ஏன் சார் இங்க ஐ தானே சார் இருக்காங்க, ஐயத்துக்குன்னு போய் தான் சார் போடணும்னா மா ஐன்றது வந்து சப்ஜெக்ட்ல இருக்கும் போது இங்க முன்னாடி இருந்துச்சுன்னா இது சப்ஜெக்ட், அங்க இருக்கும் போது ஐன்னு சொல்லலாம். இதே பின்னாடி போகுதுன்னா ஆப்ஜெக்ட். அப்போ பொசசிவ் ப்ரோனவுன் வந்து மாறும். தட் மீன்ஸ் சப்ஜெக்டிவ் கேஸ் ஆஃப் ப்ரோனவுன், சப்ஜெக்டிவ் கேஸ் ஆஃப் ப்ரோனவுன். சப்ஜெக்ட்ல ஐன்னு சொன்னா ஆப்ஜெக்ட்ல போகும்போது அது மீன் தான் மாறணுமே தவிர ஐயாவே ஃபாலோ ஆகாது. அப்ப ஐ வராது, மீ வரும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ, இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மீ. இதே क्वेश्चन வந்துனா எவ்வளவு நல்லா இருக்கும்ல, டக்குன்னு போட்டுருவீங்கல்ல நீங்கலாம். ஓகே, அடுத்தது if she dash to me I would have given her the money she needed. அந்த பொண்ணு என்கிட்ட வந்தானா அவளுக்கு தேவையான காசுகளை நான் என்ன பண்ணுவேன், கொடுத்துடுவேன். நான் சொல்ற வேலையை செஞ்சா அப்படின்ற மாதிரி சென்டென்ஸ் போயிருக்கு. சோ இந்த இடத்துல இஃப் கிளாஸ் இது, மெயின் கிளாஸ் இது. இவங்க மெயின் கிளாஸை கொடுத்துட்டு இருக்காங்க, இஃப் கிளாஸ் தான் மிஸ் பண்ணிருக்காங்க. சோ மெயின் கிளாஸ்ல would have given வந்திருக்கு. அப்போ would have பிளஸ் verb 3 கொடுத்திருக்காங்க. givenனா என்னது, verb 3. ஏனா give, gave, given. givenனா verb 1, gaveனா verb 2, givenனா verb 3.
அப்ப இங்க verb 3 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க நீ யூஸ் பண்ணும்போது could have வந்துச்சுனால இங்க கண்டிப்பா had தான வரணும். அப்ப had plus come. ஓகேவா? சோ அந்த நாலேஜ் வச்சு போட்டுருங்க. அடுத்து choose the correct plural form of the given word. scissors. scissors உடைய plural form கேக்குறாங்க. மா இந்த scissors வந்து singular plural எல்லாம் கிடையாது. என்ன இருக்கோ அதே தான் singularும் அதே தான் pluralுமே. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இருக்கிற ஸ்பெல்லிங் அப்படியே மாறாம வரும் plural formல. சோ அத மாத்திக்காம எழுதிக்கோங்க. 19th question இங்கிலீஷ்ல. so the lady dash cat died was very sad. அந்த பெண்ணுடைய பூனை இறந்தது எனக்கு மிகுந்த சோகம் துக்கத்தை அளிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப the lady dash cat died was very sad ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பெண்ணினுடைய பூனை இறந்தது, அந்த பெண்ணின் உடையன் வந்துச்சுனாலே இங்க என்னதான் போடணும்? whose தான் போடணும். அப்ப உடையன் வந்துச்சுனாலே அங்க என்ன போடணும்? கண்ணை மூடிட்டு whose. அந்த பெண்ணினுடைய, அவனுடைய, அவளுடைய, அவர்களுடைய, இந்த மாதிரி உடைய நீ படிக்கும் போது அந்த சென்டென்ஸ்ல உடையன்ற மாதிரி மீனிங் வந்துச்சுனாலே கண்ணை மூடிட்டு என்ன போட்டுரு? whose போட்டுரு. அப்ப the lady whose cat died was very sad. இது வந்து ஒரு ரிலேட்டிவ் pronoun question. லாஸ்ட் question வந்து preposition usage. prepositions கேட்டிருக்காங்க. I think she spent the entire afternoon dash phone. அதாவது அவ அந்த பகல் நேரம் முழுவதையுமே போனிலே பேசி கழித்தாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. I think she spent the entire afternoon. பகல் நேரம் முழுவதையுமே எதை பேசியே கழிச்சிட்டா? போன் பேசியே கழிச்சிட்டா. அப்ப அங்க கரெக்டான pronoun எதை, சாரி preposition எதை யூஸ் பண்ணலாம்னா I think she spent the entire afternoon on phone. போனின் மீது கவனம் கொண்டே கழித்தாள். on. ஓகேவா? சோ எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் A ஆப்ஷன் on. ஓகேவா? இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல 20 क्वेश्चंस முடிச்சாச்சு. இனிமே 40 क्वेश्चंस நம்மளுடைய ரீசனிங் பார்ட்டான சைக்காலஜி தான். ஓகே போயிடலாமா? சோ the first question ஒரு பசில்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ 6 நண்பர்களை பற்றிய தகவல்கள். யார் யாரு? A B C D E F. என்ன கொடுத்திருக்காங்க? இந்த ABCDEF ல ACD ஆகியோர் கண்ணாடி வளையல் அணிந்திருந்தனர். யார் யாரு? A C D. இவங்க எல்லாம் என்ன வளையல் போட்டிருந்தாங்களா? கண்ணாடி. அப்போ கண்ணாடினா கா போட்டுக்கிறேன். ACD இவங்க எல்லாம் கண்ணாடி. மீதமுள்ளோ தங்க வளையல் அணிந்துள்ளனர். அப்ப B தங்கம், E தங்கம், F தங்கம். இவங்க எல்லாம் கண்ணாடி, அவங்க எல்லாம் தங்க வளையல். அடுத்தது BCA ஆகியோர் ரோஜா மலரும் மீதமுள்ளோர் மல்லிகையும் வைத்திருந்தனர். யார் யாரு? B ரோஜா, C ரோஜா, A ரோஜா, மீதமுள்ளோர் மல்லிகை வைத்திருந்தனர். அடுத்தது இதில் BCF ஆகியோர் உயரமா இருந்தனரா? யார் யாரு? BCF. B உயரம், C உயரம், F உயரம். அப்ப மத்தவங்க எல்லாம் யாரு? குள்ளம். இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ண சொல்றாங்கம்மா. யார் உயரமான கண்ணாடி வளையல் அணிந்த ரோஜா வைத்துள்ள பெண்? உயரமான அப்படின்னும் போது ஒன்னு B, இன்னொன்னு C, இன்னொன்னு F. உயரமான கண்ணாடி வளையல் அணிந்திருக்கிறாங்கனாலே C மட்டும் தான். ஏன்னா Bயும் தங்கம், Fமே தங்கம். அப்ப உயரமான கண்ணாடி வளையல் அணிந்து ரோஜா வைத்துள்ள பெண் யாருமே இல்ல, C என்ற பெண் தான். மா C என்ற பெண், அவ்வளவுதான். Cன்னு பார்த்தோன்னே ஆப்ஷன் C போய் ஷேட் பண்ணிடாதீங்கம்மா. இந்த மிஸ்டேக் எல்லாருமே பிளைண்டா பண்றீங்க. என்னன்னா சீனு பார்த்தோன்னே சீல போய் ஷேட் பண்ணிடுறது. அவசரம் அழிவை தான் தரும். 0.5 மார்க் கொடுத்து சும்மா வருமா? ஒரு சர்டிபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் அத்தனை வருஷம் போராடி நீ வாங்குற ஒரு சர்டிபிகேட்டுக்கு அந்த 1/2 மார்க் தான் தர போறாங்க. ஆனா ஒரு கொஸ்டினுக்கு 1/2 மார்க், அதுவும் சிம்பிளான கொஸ்டினுக்கு இதை போய் விட்டுருவியா? சீன் வருதுன்னா உடனே சி ஆப்ஷன் நோக்கி விடாது. அந்த சி எங்க இருக்கான்னு பாரு, மாத்தி கூட வச்சு நம்மள என்ன பண்ணலாம்? ட்விஸ்ட் பண்ணலாம். அப்ப பி ஆப்ஷன்ல தான் சி இருக்கா. ஓகேவா? சோ அத பாருங்க, கண்ணை மூடிட்டு தப்பு பண்ணிடாதீங்க. அடுத்தது தவறான ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. 169, 441, 361, 529 சொல்லிருக்காங்க. சோ 169 13 ஸ்கொயர், 441ன்றது 21ஓட ஸ்கொயர், 361ன்றது 19ஓட ஸ்கொயர், 529ன்றது 23ஓட ஸ்கொயர். எல்லாமே ஸ்கொயர் தான். அப்புறம் என்ன சார் தப்பு கேட்கலாம்? தப்பு இருக்கே, என்ன இருக்கு? இந்த 441 தான். ஏன் தப்பு? எல்லாமே ஸ்கொயர் தான், ஆனா எல்லாமே பிரைம் நம்பரோட ஸ்கொயர். 13ன்றது ஒரு பிரைம் நம்பர், 19ன்றது ஒரு பிரைம் நம்பர், 23ன்றது ஒரு பிரைம் நம்பர். ஆனா 21 பிரைம் நம்பரா? கிடையாது. அப்ப இது மட்டும் தான் நான் பிரைம் நம்பருடைய ஸ்கொயர், அதாவது பகா எண் இல்லாததனுடைய வர்க்கம், மற்றதெல்லாம் பகா எண்களின் வர்க்கம். அடுத்தது ரோஸ், ஜாஸ்மின், மேரிகோல்ட், லோட்டஸ் கொடுத்திருக்காங்க. சோ ரோஜா, மல்லிகை, சாமந்தி, தாமரை எது தவறு? எல்லாருக்குமே கண்கூடா தெரியுமே, தாமரை தான் தவறு. அதனால அவங்க தான் விடை. ஏன் தாமரை தவறுனா, மீதமுள்ளவை நிலத்தில் மலரக்கூடிய மலர்கள், தாமரை மட்டும் எதுல மலரும்? நீரில் மலரும். நீரில் பூத்த செந்தாமரையே அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி. சோ அடுத்தது ஒரு பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க, போட்டுடலாமா? பி என்பவர் யாருடைய சகோதரினா ஏவினுடைய சகோதரி. பி யாருடைய சகோதரி? ஏவினுடைய சகோதரி.
அப்போ பி என்பவர் ஏவினுடைய சகோதரி சிஸ்டர். ஆனா ஏ வந்து பிரதரானா இருந்திருக்கலாம், சகோதரியானா இருந்திருக்கலாம், தெரியல. ஆனா ஏவினுடைய சகோதரி பி, அதனால மைனஸ் போட்டுக்கிட்ட, பெண்ன்றதுனால சிஸ்டர்னு எழுதிக்கிட்டேன். ஏ என்பவர் யாருடைய தந்தை? ஜியினுடைய தந்தை. இந்த ஏ வந்து யாரோட அப்பானா ஜியோட அப்பா. அப்பான்னும் போது பிளஸ்ஸா, அவர் ஒரு பிளஸ் போட்டுக்கிட்டேன், அப்பா வந்து பிளஸ். அடுத்தது எச் என்பவர் எஃப் இன் ஒரே மகன். எச் வந்து யாருக்கு புள்ள? எஃப்க்கு புள்ள. அப்போ எஃப்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த எஃப்போட புள்ள யாரு? எச். புள்ளன்னும் போது மகன்னும் போது பிளஸ், ஏன்னா ஆண் அப்படின்னு போட்டேன். இது அப்பாமா, இது அப்பா, ஜியோட அப்பா ஏ, எஃப்போட புள்ள எச். ஓகே. அடுத்தது எஃப் என்பவர் ஏவின் ஒரே மருமகன். இந்த எஃப் வேற யாரும் இல்லையா, ஏவோட மருமகன். மருமகன்னா என்னமா, மாப்பிள்ள தானே, மாப்பிள்ள. அப்ப அவரும் பிளஸ். அப்போ இங்க பாருங்களேன், இவங்களுக்கு இவங்க அப்பா, இவரோட மருமகன் இவரு. அப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ண இருக்கலாம்ல, மேபி இவங்க பொண்ணா இருக்கலாம்ல. வாங்க செக் பண்ணிடலாம். அடுத்த க்ளூ, ஜி என்பவர் எச்சின் தாய். இந்த ஜி வேற யாரும் இல்ல, யாரோட அம்மா? எச்சோட அம்மா. அம்மான்னும் போது தாய். ஓகேவா? அப்ப எச்சோட அம்மா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் என்னவா இருக்கணும்? கணவன் மனைவியா இருக்கணும். கண்டிப்பா ஆமா தானே? ஏன்னா இவங்க அம்மா, இவரோட அம்மா, இவரோட புள்ள, இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்கணும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப்போட மனைவி யாருன்னு கேட்டிருக்காங்க. எஃப்போட மனைவி யார்? இப்பதானே கண்டுபிடிச்சேன் கஷ்டப்பட்டு. ஜி, ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜி. அடுத்தது fourth proportion கேட்டிருக்காங்கம்மா. நான் ஆல்ரெடி சொன்னதுதான் fourth proportion. 3, 9, 12 இதனுடைய நான்காவது விகித சமன் கேட்டிருந்தா, எப்பவுமே நான்காவது விகித சமன் கேட்டிருந்தா ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் பெருக்கி முதல் நம்பரால வகுத்தா கிடைச்சிடும் சொன்னேன். ரெண்டாவது நம்பர் 9, மூணாவது நம்பர் 12, முதல் நம்பர் 3ஆல வகுத்தா கிடைச்சிடும். சோ இது 3 முறை 12 3 36. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன் கேட்டாலே செகண்ட் இன்டு தேர்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் சொல்லியிருந்தேன். இன்னொரு மெத்தடுமே இருக்கு, நான் சொல்லிடுறேன் பாருங்க. இங்க 3:9:12:2 இதுதான் நாலாவது ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க. இது ரெண்டும் பெருக்கி வர மதிப்பு, இது ரெண்டும் பெருக்கி வர மதிப்புக்கு என்னவா இருக்கணும்? சமமா இருக்கணும். அப்போ 9ஐயும் 12ஐயும் நான் பெருக்கினா 108 வந்துச்சு. அப்போ 3ஓட எதை பெருக்கினா 108 வருமோ அதுதான் வந்து வரணும். சோ 3ஓட 36 பெருக்கினா தான் 108 வந்துச்சு. இதுவும் ஒரு மெத்தட். ஆனா அதை உட்காந்து எந்த நம்பர் 4 ஆப்ஷன் போட்டு செக் பண்றதை விட இப்படி நீங்க டக்கு டக்குன்னு செகண்ட் இன்டு தேர்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் போட்டு பண்ணிடலாம். அடுத்தது இரண்டு எண்களின் விகிதம் முறையே 6:5 ஆகும். ஏதோ ரெண்டு நம்பர்மா, நான் x y கூட எடுத்துக்கிறேன். ஏதோ ரெண்டு நம்பர், அவற்றினுடைய விகிதம் என்ன? 6:5. அப்போ அந்த இரண்டு எண்களுடன் 15ஐ கூட்டினால், இந்த ரெண்டு நம்பரோட எதை கூட்ட சொல்றாங்க? 15ஐ கூட்டினால் விகிதம் 9:8 ஆக மாறுகிறது. விகிதம் என்ன மாறுதா? 9:8. எழுதிருக்கிறது புரியுதா? ஃபர்ஸ்ட் 6:5 இருக்கு, 15 கூட்டினதுக்கு அப்புறமா என்னன்னு மாறிடுது? 9:8 விகிதம் மாறிடுது. அந்த இரண்டு எண்களை நான் என்னன்னு எடுத்திருக்கேன்? x:y, x:y. இப்ப ஏதாச்சும் ஒரு பக்கம் நான் x ன்னு எடுத்துக்கிட்டாதான் என்னால கணக்கே சால்வ் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் கொடுத்த இது ரெண்டுத்தையும் நான் என்னன்னு பண்ணிக்கிறேன்? x ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இதை வச்சு ஈக்குவேஷன் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் இந்த x பத்தி எழுதுங்க. x வந்து எப்படி இருக்கான்? 6x. 15 கூட்டினா என்னவா மாறுறான்? 9ஆ மாறுறான். வகுத்தல் y பத்தி எழுதுங்க. y வந்து 5x. 15 கூட்டினா அவன் என்னவா மாறுறான்? 8ஆ மாறுறான். இவ்வளவுதாமா. இதை வச்சு டக்கு டக்குன்னு போடலாமா? 8 48 x. 8 × 6 48, x வருது, x போட்டுக்கிட்டேன். 15 8 முறை பெருக்குனா 120. அடுத்தது 9 5 45x. ஏன்னா 9 × 5 45, x வந்துடும். 9 5 135. ஓகேவா? சரியா போச்சா? இப்போ இதை சால்வ் பண்ணா xல ஒண்ணா சேருங்க. 48x 45x இருக்கா? சோ ஒண்ணா சேருங்க. 48x ல 45x போச்சுன்னா நம்பர் வந்து 135 மைனஸ் 120 கழிச்சிடுங்க. ஓகேவா? எது பெருசுல இருந்து சின்னதை கழி, அவ்வளவுதான். 48ல 45 போச்சுன்னா 3x = 135ல 120 போச்சுன்னா 15. அப்ப x = 15/3 அடிச்சா x இன் மதிப்பு 5. x இன் மதிப்பு என்ன? 5. அதை எடுத்து வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண நம்ம என்ன கேக்குறான்? அது பெரிய எண் கேக்குறான். பெரிய எண் இந்த விகிதம் தானே. 5x சின்ன விகிதம், இது பெரிய விகிதம். அப்ப 5 எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 6 × 5 என்னதுன்னு பாத்தீங்கன்னா 30. ஏன்னா x இன் மதிப்பு 5 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். சோ ஆன்சர் 30. அப்ப பெரிய எண் 30, சிறிய எண் கேட்டிருந்தா 5 × 5 25. ஓகேவாமா? சோ 27வது கேள்வி, கோடிட்ட இடத்தில் வர வேண்டிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. கோடிட்ட இடத்தில் இங்க பாருங்களா, P5, P4, P3. அப்ப இங்க P2 தான் வந்திருக்கணும். P2 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஒரே ஆப்ஷன். கண்ணை மூடிட்டு போட்டு வந்துடலாம். ஈஸி தானே?
அடுத்தது 28. தலா 3 வருட இடைவேளையில் பிறந்த 5 குழந்தைகளின் வயதுகளின் கூடுதல் 50 வருடங்களில் கடைசி குழந்தையின் வயது என்ன? ஒரு முக்கியமான விஷயம் கூட. அதாவது sum of the age of 5 children born at the intervals of 3 years each is 50 years. அதாவது வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 3 வருஷம், சரியா 3 வருஷம் கேப். முதல் குழந்தை பிறந்து 3 வருஷம் கேப்ல ரெண்டாவது குழந்தை பிறந்து 3 வருஷம் கேப்ல மூணாவது குழந்தை பிறந்து 3 வருஷம் கேப்ல நாலாவது குழந்தை. இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கும் தலா 3 வருட இடைவேளை இருந்துச்சுன்னா கடைசி குழந்தையோட வயசு என்னன்னு கேட்கிறாங்க. 5 குழந்தைங்க பிறந்திருக்கு அந்த மாதிரி 3 வருஷம் இடைவேளையில. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி குழந்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இதுக்கு முன்னாடி குழந்தை எப்படி இருக்கும்? x+3. ஏன்னா இதோட 3 வயசு கூட்டினா இவங்க வருவாங்க. அதுக்கு முன்னாடி குழந்தை x+6. ஏன் சார் x+6 போடுறீங்கன்னா, இந்த குழந்தைய வச்சுதான் நான் எல்லா குழந்தையும் எழுத போறேன். அப்போ 5வது குழந்தை எக்ஸ்னா 4வது குழந்தை x+3 இருக்கும். 3வது குழந்தை x+3+3. ஏன்னா இதை விட 3 வயசு இன்னும் அதிகமா இருக்கும். அந்த 3+3 தான் நான் என்ன எழுதிட்டேன்? 6 எழுதிட்டேன். இப்ப அதுக்கு அடுத்த குழந்தை எப்படி எழுதலாம்னா x+9. இது எந்தனாவது குழந்தை? 4வது குழந்தை. அப்ப 5வது குழந்தை எப்படி இருக்குன்னா x+12. இது 5வது குழந்தை. சொல்றது புரியுதா? கடைசி குழந்தை எக்ஸ், அதுக்கு முன்னாடி குழந்தை 3. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 வயசு வித்தியாசம் இல்ல. அப்ப இவனை விட 3 வயசு பெரியவனா இருப்பான், அவனை விட 3 வயசு பெரியவனா இருப்பான், அதனால 6. அவன் அதனை விட 3 வயசு பெரியவனா இருப்பான், அதனால 9. அவனை விட 3 வயசு பெரியவனா இருப்பான், அதனால 12. சோ இவர்களுடைய கூடுதல்னா இந்த எல்லாருடைய வயசையும் கூட்டினா என்ன கிடைக்குதா? 50 அப்படின்னு இருக்காங்க. இப்ப கடைசி குழந்தையோட வயசு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதை சால்வ் பண்ணா வந்துடும். எக்ஸின் மதிப்பு சால்வ் பண்ணு. x 2x 3x 4x 5x மொத்தம் நம்ம கிட்ட 5x இருக்கு. 5x plus நம்பரை கூட்டு 3 6 9 9 ஒரு 9 18 18 ஒரு 12 30. அப்போ 5x plus 30 is equal to 50. இதை சால்வ் பண்ணா 30 அந்த பக்கம் போணும். சோ 5x is equal to 50ல 30 போச்சுனா 20. x இன் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 20 5ஆல அடிக்கணும். அடிச்சா x இன் மதிப்பு 4. அப்ப கடைசி குழந்தை x இல்ல, அவங்களோட வயசு என்ன? 4. சோ A ஆப்ஷன். புரிஞ்சுதா? அப்ப x இன் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டா 4. இந்த கணக்கு கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இந்த இடத்துல கூட நான் 30 அந்த பக்கம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணிருக்கேன்? மைனஸ் பண்ணிருக்கேன் 50ல. ஓகேவா? 29வது கேள்வி. கேள்வி குறியிட்ட இடத்தில் வர வேண்டிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் சின்னதா இருக்கு. எதுவுமே பெரிய நம்பர் இருந்தா தான் அது விடையினே சொல்ல முடியும். எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் தான். ஒற்றையா தான் இருக்கு. ஒற்றைப்படை இல்ல, ஒன்னு சிங்கிள் டிஜிட்டா இருக்கு. ஓரிலக்க எண்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது ஒன்னு இந்த மாதிரி கூட்டு இல்ல இந்த மாதிரி கூட்டு ஆன்சர் வந்துரும். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி கூட்டி பாரு. இது எல்லாத்தையும் கூட்டி பாரு. 9 ஒரு 2 11 11 ஒரு 4 5. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி பாரு. 7 3 10 10 ஒரு 5 5. அப்ப எல்லாமே 5 வருதா? அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினாலும் 5 வரணும். 8 ஒரு 1 9. இது 8மா, இது 1 9. 9 கூட எதை கூட்டினா 5 வரும்? 6 கூட்டினா வரும். அப்ப இங்க வர வேண்டிய எண்ணு 6. ஓகேவாமா? சோ இது நல்லா தெரியுது இல்ல நம்பர்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அடுத்தது 30வது கேள்வி. Sumit ranked 8th from top and 50th from bottom. How many students are there in the class? அப்ப சுமித் என்ற மாணவன், சுமித் வேற யாரும் இல்லம்மா, சுமித் மேல இருந்து எத்தனை? 8, கீழ இருந்து எத்தனை? 50. இப்படி இருந்தா அவனுடைய ரேங்க் என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி 2 பக்கம் இருந்து ஒருத்தன் கொடுத்துட்டா ரெண்டுத்தையும் கூட்டி என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணணும். ஏன் அந்த 1 மைனஸ் பண்ண? சுமித்தை 2 முறை கூட்டிட்டேன். மேல இருந்து ஒரு முறைக்கா கீழ இருந்து ஒரு முறைக்கா கூப்பிட்டதுனால மைனஸ் பண்ணிட்டேன். அடுத்தது படத்தில் உள்ள வெண்படம் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. 3 பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்குமாமே. இதோ இங்க கொடுத்திருக்காங்கம்மா 3 பொருட்கள். இதுக்கு வெண்படம் கேட்டிருக்காங்க. சிங்கம், யானை, புலி. சிங்கம் வேற, காட்டுக்கே ராஜா. புலி டைகர், அவரும் வேற. யானை அவரும் வேற. சோ 3மே வேற. அப்ப இந்த 4வது படம், அப்ப டி ஆப்ஷன் 4வது தான் சரி. ஓகேவாமா? சரி. அடுத்தது இது வந்து ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ क्वेश्चन 2020ல கேட்ட क्वेश्चन. என்னன்னா, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள வட்டங்களில் செங்குத்தாகவும் கிடைமட்டங்களாகவும் கோடுகளை வரைந்தால் எத்தனை சதுரங்கள் உருவாகும்? அதாவது இந்த சர்க்கிள்ஸ்ல வந்து என்ன பண்ணணும்? செங்குத்தாவும் கிடைமட்டமாகவும் கோடுகளை நீ வரைஞ்சனா உனக்கு எத்தனை சதுரம் உண்டாகும்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி தானே வரையணும். செங்குத்தானா இப்படி, கிடைமட்டமானா இப்படி, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல், சாரி வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் இப்படி வரைஞ்சா உனக்கு எத்தனை சதுரங்கள் உண்டாகும் கேக்குறாங்க. இப்ப இத பாரு, இது இந்த படம், இப்படி இருக்கக்கூடிய படம். இதுல எத்தனை சதுரம்? 1 2 3 4 5 6. சின்ன சதுரம் 6, பெரிய சதுரம்
இந்த 4 கட்டத்தையும் சேர்ந்தா 7, இந்த 4 கட்டத்தையும் சேர்ந்தா 8. அப்ப எத்தனை சதுரம் உருவாயிருக்கு? 8 சதுரம் உருவாயிருக்கு. 33வது கேள்வி. சிம்பிள்ஸை மாத்தி போட ஆன்சர் நீ சொல்லு. ஓகேவா? போலாமா? 12 பீனா பெருக்கல் 12, ஏனா வகுத்தல் 4, சீனா கூட்டல் 5, டீனா -1. டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுவீங்களாமே? 12 4ஆல் அடிச்சா 3, 12 × 3 என்ன வரும்? 36. அப்போ இது எல்லாத்தையும் நான் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 36. 12 4ஆல் அடிச்சா 3, 12 3 பெருக்கினா 36. அதோட 5 கூட்டி 1 கழிக்கணும். 36 + 5 41 -1 40. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி 40. அடுத்தது சாமுன்யா. இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் இங்க வைக்கிறேன் பாத்துக்கோங்க. ஓகே, தமிழ் மீடியம். சாமுன்யா என்பவள் வடக்கு நோக்கி இருக்கிறாள். அப்ப சாமுன்யா என்ற பொண்ணு எந்த திசை நோக்கி இருக்காங்க? வடக்கு நோக்கி இருக்காங்க. அவள் 10 கிலோமீட்டர் நேராக சென்று, அப்ப வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போறாங்க. எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர் நேராக சென்று இடதுபுறம் திரும்புகிறாள். வடக்கு பார்த்து போறவங்களுக்கு இடது எதுமா? இந்த பக்கம். இடதுபுறம் திரும்பி மீண்டும் 10 கிலோமீட்டர் நடந்து, இடதுபுறம் திரும்பி என்ன பண்ணிருக்காங்க? 10 கிலோமீட்டர் நடந்து வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர். வலதுனா இது, சாரி வலதுனா இது. வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர். இப்படி திரும்பினா அது இடதுமா? இப்படி போக கூடாது, வலது மேல. வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடந்து இறுதியில் இடதுபுறம் திரும்பி 15. இடதுபுறம்னா இதுதானே? இடதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர் நடந்தால் பூங்காவை அடைவாள். புரியுதா? இறுதியில இடது பக்கம் திரும்பி 15 கிலோமீட்டர் போனாதான் பூங்காவை போவாள். அவள் தற்போது பார்க்கும் திசை என்ன? இப்ப எந்த திசையை பார்த்துட்டு இருக்காங்க? மேற்கு திசை. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? சோ படத்தை ஒழுங்கா வரைஞ்சுக்கோங்க. இப்படி போயிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஹார்ட்ன்ற வார்த்தை எப்படி எழுதி இருந்தா ஃப்ரெண்ட்ன்ற வார்த்தை எப்படி எழுதுன்னு கேக்குறாங்க. எப்படி எழுதிருக்காங்க? ஹார்ட் நல்லா எழுதிருக்காங்களா? IGDVY. ஓகேவா? Hக்கு பக்கத்துல I ஒரு லெட்டர் கூட்டிருக்காங்க. EFG 2 லெட்டர் கூட்டிருக்காங்க. ABCD 3 லெட்டர். RSTUV 4 லெட்டர். அப்ப இது கண்டிப்பா 5 லெட்டர். அப்ப ஒரு லெட்டர் 2 லெட்டர் 3 லெட்டர் 4 லெட்டர் 5 லெட்டர் கூட்டிருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட்ன்றதையும் அந்த மாதிரி கூட்டி எழுதுனீங்கன்னா ஃப்ரெண்ட் EF, Fக்கு Gல ஆரம்பிக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குமா? இவனும் கேன்சல், இவனும் கேன்சல். R செக் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. Rல இருந்து 2 லெட்டர் கூட்டு ST T வரணும். சோ அப்ப இவங்க தான் ஆப்ஷன், இவங்க இல்ல. சோ தேவையில்லாம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. 2 லெட்டர்ல ஆன்சர் முடிஞ்சிச்சு. டக்குன்னு முடிச்சிட்டு மார்க் அப் பண்ணிட்டு கிளம்பிட்டே இரு. அடுத்தது ரோஸ் இப்படி எழுதிருந்தா, சேர் இப்படி எழுதிருந்தா, பிரீச் இப்படி எழுதிருந்தா, சர்ச் எப்படி எழுதுவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ டக்குன்னு பாருங்க. எஸ் எதுல இருக்கு? ரோஸ்ல இருக்கு. எஸ் ரோஸ் 2ல தான் எல்லா ஆப்ஷனும் தொடங்குது. இங்க இருக்கு பாரு சார், பிரீச்ல இருக்கா? மூணாவது லெட்டர் 1 2 1 எந்த ஆப்ஷன் தொடங்குதுன்னா 3 ஆப்ஷன். அப்ப ஏ எலிமினேட்டட். பிரீச்லயே இருக்காங்க 4 2 1 4. சி எலிமினேட்டட். அடுத்தது ஆர் ரோஸ் 6. அப்ப இவர் ஆன்சர், இவர் எலிமினேட்டட். முடிஞ்சிருச்சா? டக்குன்னு 36வது क्वेश्चन ஓவர். அடுத்தது பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான படம். இதே மாதிரி கேட்டுட்டா வாய்ப்பு இருக்கு நிறைய. இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தா இதுல எத்தனை முக்கோணம் உருவாகுதுன்னு சொன்னேன்? 8. கண்ணை மூடிட்டு போடலாம். ஒரு ஸ்கொயர் 4 பகுதிகளா பிரிஞ்சிருந்துச்சுன்னா அதுல 8 முக்கோணம் கன்ஃபார்மா உருவாகும். அப்ப இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, 8 8 16, 8 8 16, 16 16 32. அப்ப இப்ப மட்டுமே 32. இந்த 4 கட்டங்களுக்குள்ள மட்டுமே 32 முக்கோணம் உருவாகுது. 32, 33, 34, 35, 36. 36 கண்ணுக்கு தெரிஞ்சா? அடுத்தது இங்க பாருங்க 37, 38. ஓகேவா? 38. சார் வந்துட்டோம் சார், ஆப்ஷன் இருக்கு சார். 38 ஏ ஆப்ஷன் போட்டுலாமா? உதப்பேன் இரு. 38 இங்க பாருங்க. 39 அதோட ஆப்போசிட்ல இங்க 40. 40 வந்துச்சு சார். பி ஆப்ஷன் போட்டுடலாமா? வெயிட் பண்ணு. இங்க பாருங்க 41. அப்ப மொத்தமா எத்தனை முக்கோணம் இருக்கு? 41. இந்த படம் வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. 41 சின்னதா 32. அதுக்கு அடுத்தது பார்த்தா 36 வந்துச்சு, 37, 38 வந்துச்சு. அம்மா 39, 40, 41. மொத்தம் 41. ஒரு வரிசையில் மோகினி என்பவள், மோகினின்னு இருக்காங்களா ஒரு வரிசை இருக்கட்டும்.
எங்கேயோ உட்காந்துருக்காங்க. ஏன்னா வலப்புறம் இடதுபுறம் சொன்னோன்னே இப்படிதான் போடணும் வரிசை, இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டா மேல கீழன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் போடணும், வலதுபுறம் இடதுபுறம். ஒரு வரிசையில் மோகினி என்பவள் இடப்புறம் இருந்து 23, இடது பக்கம் இருந்து 23. இதுதான் லெஃப்ட் இடம். வலது பக்கத்துல இருந்து 37. அப்ப வலது பக்கத்துல இருந்து அம்மனி எவ்வளவுனா 37. இப்படி இருந்தா வரிசையில் எத்தனை பெண்கள் உள்ளன? மறுபடியும் அதே மாதிரி கொஸ்டின் தான். ரெண்டுத்தையும் கூட்டி ஒண்ணு கழியே. ஏன்னா மோகினி 2 முறை சொல்லிட்டாங்கல்ல. 37 23 கூட்டினா 10 60 60 மைனஸ் 1 59. சி ஆப்ஷன். டக்குன்னு முடிச்சிடுவீங்கல்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா. அடுத்தது விடுபட்ட எழுத்தை காண்க. இது நீங்க போடணுமா? ஏன்னா ஏபிசிடி பார்த்தாலே எனக்கு தலை சுத்துது. ஓகேவா? ஸோ நீங்கள் போட்டுருவீங்கல்ல இந்த கொஸ்டின் ஏபிசிடியில். டக்கு நீங்களே ஏபிசிடியில் எத்தனை லெட்டர் கேஃபெட் இருக்கான்னு போட்டு மறக்காம சொல்லிடுங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். 40வது கேள்வி. சரியான இணையை காண்க. 11 1331 எழுதிருக்காங்க. ஏன் 1331 எழுதணும்? 11ஓட கியூப் 1331. அப்ப 13ஓட கியூப் கண்டிப்பா 7ல தான் முடியணும். ஏன்னா 3 கியூப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 27. 7ல முடியுது. அப்ப 13 கியூப் 7ல தான் முடியணும். 7ல முடிகிற மாதிரி 2 ஆப்ஷன் வச்சுட்டாங்கல்ல. அப்ப பெருக்கிதான் அவன வேற விதி இல்ல. சிம்பிளா பெருக்கிடு. 13 ஸ்கொயர் வந்து 169. ஏன்னா 13 3 தடவை பெருக்கணுமா 13 கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப 13 2 தடவை பெருக்கினா 169. அதுதான் எழுதியிருக்கேன். அப்ப அதோட 13 பெருக்குங்க. 9 3 27, 6 3 3 18 19 20. ஓகேவா? 20. அடுத்தது 3 3 5. அடுத்தது 169. 7 9 11 2197. ஸ்கொயர் வேல்யூ சாரி கியூப் வேல்யூல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 41வது கேள்வி. The cost of 15 chair 15 நாற்காலிகளின் விலை 7500. அப்போ 15 சேரோட விலை எவ்வளோ? 7500 ரூபாய். அப்ப 15 சேர் வந்து 7500. அப்படின்னா 12000க்கு எத்தனை சேர் வாங்கலாம்னு கேக்குறாங்க. அப்ப 12000க்கு எத்தனை சேர் வாங்கலாம்? கேள்வி புரியுதா? 15 சேர் 7500 ரூபாய்னா 12000க்கு எத்தனை சேர் வாங்கலாம்? குறுக்கு பெருக்கல் பண்ண ஆன்சரா? அப்போ 12000 × 15 டிவைடட் பை 7500. அப்பதான் இந்த எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். இவனையும் பெருக்கி இவனால வகுக்கணும். ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். 15வது வாய்ப்பாட்டில் ஒரு முறை, இவன் 5 முறை. 5வது வாய்ப்பாட்டில் அடிச்சா 12ல 10 2 முறை, 20 4 முறை. ஸோ 24 சேரை வாங்க முடியுமா? முடிஞ்சிச்சா? சிம்பிள் தானே அடிக்கிறது டிவிஷன்லாம். 24 சேர். அடுத்தது ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதே வேலையை 25 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 3600 ஈட்டினால் அத்தொகையில் ஏவின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ எவ்வளவு நாள்ல செய்வாரு? 20. பி எவ்வளவு நாள்ல செய்வாரு? 25. இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா இவங்க 2 பேருடைய இதையும் மாத்திக்கணும். ஏன்னா இவன் தான் அதிகமா செய்யறான், வேலை அதிகமா செய்யல, அதிகமான நாட்கள்ல வேலை செய்யறான். இப்போ இன்னைக்கே ஒரு வேலையை முடிச்சா உனக்கு 400 ரூபாய் கூலி. 2 நாள் அந்த வேலையை செய்யறவனுக்கு அதே 400 ரூபாய் தர முடியுமா? அவனுக்கு தானே கம்மியா தருவேன். 4 எக்ஸ்டெண்ட் ஆகும்போது வேலையை அவன் கம்மியா செஞ்சிருக்கான் ஒரு நாள்ல. அப்ப இன்னைக்கே நான் செஞ்சு முடிச்சா 400 ரூபாய் வாங்கி போயிடுவேன். இதே 2 நாள்ல செஞ்சு முடிச்சா அதே வேலை செஞ்சா 400 ரூபாய் தான் தரப்போறேன். ஆனா 2 நாள்ல செஞ்சா இன்னைக்கு 200 நாளைக்கு 200 பிரிச்சு தான் தருவேன். ஆமாவா? அப்ப வேலையை இவன் தான் அதிகமான நாட்கள் செஞ்சிருக்கான், அதனால இவனுக்கு சம்பளம் அதிகமா வராது, இவனை விட கம்மியா வரும். ஏன்னா ஏன் தான் திறமசாலி 20 நாள்ல முடிக்கிறான் பாரு. அப்ப இது வந்து ரேஷியோ மாத்திக்கணும். அப்ப ஏன் வேலை இவனுக்கு ரேஷியோ முதல்ல 20:25 அடி. முதல்ல அது அடி. இது 4, இது 5. அப்படியே மாத்திடணும். இவனுக்கு 5 மடங்கு, இவனுக்கு எத்தனை மடங்கு? 4 மடங்கு. அந்த 4 போட்டுட்டு அந்த ரேஷியோ என்ன பண்ணிடணும்? மாத்தி விட்டுடணும். அப்ப மொத்தமா 3600 ரூபாய் வாங்கியிருக்காங்க. அப்ப 4x + 5x = 3600. ஏன்னா இவன் 4 பங்கு, இவன் 5 பங்குன்னு சொல்லியிருக்கோம்ல. 5 பங்கு காசு யாருக்கு போனோம்? ஏக்கு. 4 பங்கு காசு யாருக்கு போனோம்? பிக்கு. அந்த 2 இதனுடைய கூட்டுத்தொகை தான் 3600. நம்மள கேட்டிருக்கிறது ஏவோட பங்கு தான் கேட்டிருக்காங்க. போட்டு இல்லாம மொத்தமா கூட்டினா 9x = 3600. எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா 3600 ÷ 9 அடிச்சா 400. அப்ப எக்ஸின் மடங்கு 400. அப்ப எக்ஸின் 400னா எடுத்துன்னு போய் யாருக்கு பெருக்கணும்? இந்த 5ல பெருக்கணும். கேட்டிருக்கிறது ஏவுது கேட்கறதுனால 5ஓட தான் பெருக்கணும். ஏன்? ஏ தான் 5 மடங்கு காசு எடுத்துப்பான், பி 4 மடங்கு காசு தான் எடுத்துப்பான். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. பி எப்பவுமே கம்மியா தான் செய்ய போறான், அதனால 4 மடங்கு காசு தான் அவனுக்கு. ஸோ 5 × 400 ஆன்சர் 2000. 1600 போட்டுறாதீங்க, ரேஷியோவை மாத்தணும். ஏன்னா இவன் ஒர்க்கிங் டேஸ் கம்மி, அதனால இவனுக்கு சம்பளம் அதிகம். இவன் ஒர்க்கிங் டேஸ் அதிகம், அதனால அவனுக்கு சம்பளம் குறைவு. ஓகேவா? அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா கேட்டிருக்காங்க. ஆமா, SI = PNR தானம்மா. SI = PNR / 100. அப்ப வட்டி தான் கேட்டிருக்காங்க. எவ்வளவுக்கு? 7500 ரூபாய். 7500ன்றது உன்னுடைய அசல் பிரின்சிபல். எத்தனை வருஷம்?
2 வருஷம். சோ 2 எவ்வளவு சதவீத வட்டி? 8 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல். ஆமாவா? இப்ப 75 2ஆல பெருக்குனா 150. 150 × 8 150 × 8 0 5 5 8 40 1 8 8 1200. அப்ப 1200 ரூபாய் வட்டி கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சுச்சா? அடுத்தது ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் சுற்றளவானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 28 அது ரிலேட்டடாகவே 144 56 எல்லாமே வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 144 தான். ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் சுற்றளவு. அரைவட்டத்தினுடைய இதுதான் கேட்டிருக்காங்க. சுற்றளவு பெரிமீட்டர்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. the perimeter of semicircle. semicircleனா அரைவட்டம். இந்த அரைவட்டத்தினுடைய சுற்றளவு, இதை சுத்தி இருக்கக்கூடிய அளவு தான் சுற்றளவு. ஆமாவா? சோ ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா π + 2 × r. ஓகேவா? ஒரு செமி சர்க்கிளினுடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா π + 2 × r ன்னு சொல்லுவாங்க. இந்த π + 2 × r, r ஓட மதிப்பு தான் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் எவ்வளவு? 28 சென்டிமீட்டர். அப்ப சால்வ் பண்ணுங்க. பையனுடைய மதிப்பு 22/7 எழுதலாமா? பையனுடைய மதிப்பு +2, r ஓட மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. சுற்றளவு கேட்டா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதா ரேடியஸ் வேல்யூவை. இப்போ இத சால்வ் பண்ணுங்க. 7 2 14 14 ஒரு 22 36. 7 2 பெருக்கி இந்த 22 கூட்டணும். 36/7 × 28. இப்போ இந்த பிராக்கெட்டை விட்டு வெளிய வந்துச்சுனா பெருக்கல். சோ இத அடிச்சா இது ஒரு முறை, இது 4 முறை. 36 4ஆல பெருக்குனா 144 சென்டிமீட்டர். அப்ப இதனுடைய சுற்றளவு என்ன? 144. அப்ப செமி சர்க்கிளுடைய ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த இது கேட்டாங்கன்னா π + 2 × r. ஓகேவா? அடுத்தது if the radius of the circle is doubled, area is multiplied by. ஒரு வட்டத்தின் ஆரம் இருமடங்கானால், ஒரு வட்டத்தினுடைய ஆரம் இருமடங்கானால் அதன் பரப்பளவை டேஷால் பெருக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரேடியஸை வந்து இது பண்ணா பரப்பளவு வந்து எதால பெருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் சொல்றேன் ஏரியாவினுடைய ஃபார்முலா, சாரி சர்க்கிளுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? πr² πr². அவ்வளவுதான். πr². இதுதான ஃபார்முலா. கரெக்ட் தானம்மா? ஆமா. πr². அவ்வளவுதானம்மா. இப்போ இந்த r-னுடைய மதிப்பை நான் 7ன்னு எடுத்துக்கிறேன். r-னுடைய மதிப்பு என்னன்னு எடுத்துக்கிறேன்? 7. இப்போ இங்க எதுவுமே கொடுக்கல. ரேடியஸை வந்து நான் 7ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் டபுள்ட் ஆச்சுன்னா ஏரியா எவ்வளவு வர பெருக்கப்படும் கேக்குறாங்க. இப்போ நான் r-ஓட மதிப்பை ஜஸ்ட் 7ன்னு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். இப்போ πr². r 7, அப்ப 7 × 7. பையனுடைய மதிப்பு என்ன? 22/7 × 7 7. ஏன்னா இந்த 7ஆல அடிக்கிறதுக்கு எனக்கு வசதியா இருக்கணும் தான் நான் 7 எடுத்தேன். இப்போ இந்த 7 7 அடிச்சிட்டுனா 22 × 7 2 7 14 2 7 14 154 வருதா? 154 சென்டிமீட்டர் வருதா? இது வந்து எது? ஃபர்ஸ்ட் ரேடியஸ் உடைய மதிப்பை 7ஆ வைக்கும் போது ஏரியா எவ்வளவு வந்துச்சு? 154. இப்போ இதே ரேடியஸா டபுள் ஆக்கனா என்னது? 14. இப்போ 7ன்னு இருக்கிற ரேடியஸ் என்ன ஆகும்? 14. ஏன்னா எப்பதான் என்னால அடிக்க முடியும். சும்மா ஒரு இது உதாரணத்துக்கு தானே அடிக்கிற மாதிரியான நம்பர் எடுத்துக்கிறேன். 7ன்னு வச்சுக்கிட்டேன். அதனால ஏன்னா பையனுடைய மதிப்பு 22/7. 7ஆல அடிப்படுற நம்பர் தானால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, அதே πr² ஃபார்முலால அப்ளை பண்றேன். இப்போ r-ஓட மதிப்பு 14. பையனா 22/7 14 × 14. இது அடிச்சா இது 2 முறை. ஓகேவா? அப்போ 22 × 14 × 2. சோ 44 × 14 பெருக்கணும். 4 4 16 4 4 16 17. சோ 44 6 7 4 11 5 6 616 வருது. 616 சென்டிமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரேடியஸ் 7 இருக்கும்போது 154. அதே ரேடியஸ் நான் டபுள் ஆக்கி 14 பண்ணா சென்டிமீட்டர் எவ்வளவு? 616. அப்ப 154 எதால பெருக்குனா 616 வரும்னா 4ஆல பெருக்குனா. ஏன்னா 4யும் 4யும் பெருக்குனதுன்னு கடைசி டிஜிட் 6 வரும். ஏன்னா 4 4 16. அப்ப 154 4ஆல பெருக்குனாதான் என்ன வரும்? 616. செக் பண்ணிக்கோங்க. அப்ப ரேடியஸ் வந்து 2 மடங்கானால் அதனுடைய பரப்பு எத்தனை மடங்கு ஆகும்? 4 மடங்கு ஆகியே தீரும். இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்குவீங்க இனிமே. இது எக்ஸாம்பிளோட இப்ப விவரிச்சிட்டேன். 46 47 கேள்வி வந்து இதை பேஸ் பண்ணிது. ஒரு குடும்பத்துல 32,000 வாங்கியிருக்காங்கம்மா. இதுதான் அந்த குடும்பத்தினுடைய செலவு. கிராசரி மளிகைக்கு 20%, படிப்பு செலவுக்கு 25%, செல் பில் 6%, எலக்ட்ரிசிட்டி பில் 19%, கிளாத்திங் 8%, துணி எடுக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சேமிப்பு பண்றதுக்கு 15%, இதர செலவுகள் வந்து 7% கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு 2 கேள்வி கேட்டிருக்காங்க, டக்குன்னு பதில் சொல்லலாம். துணி மற்றும் மளிகைக்காகும் செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. துணிக்கும் மளிகைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? துணி எத்தனை? 8, மளிகை எத்தனை? 20. அப்போ
துணிக்கு 8% செலவு பண்ணிருக்காங்க, மளிகைக்கு 20% செலவு பண்ணிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா 28%. அந்த 28% நான் எப்படி எழுதுறேன்? 28/100 எழுதிருக்கேன். சோ இது ஒரு 20, இது ஒரு 8. சோ 28/100 எவ்வளவு ரூபாயில? 32,000 ரூபாயில. அப்போ மொத்தமா காசு செலவு பண்ணது 32,000 ரூபாய். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இப்போ 320 8ஓட பெருக்குனா ஆன்சர். பெருக்கலாமா? சாரி 28ஓட பெருக்குனா 808 28 16 38 24 25 0 2 4 2 3 6 0 6 9 8. அப்ப 8,960 ரூபாய் செலவு பண்ணிருக்கணும். ஆன்சர் இருக்கா பாருங்க, 8,960 இது இருக்கு பாருங்க. இதுலயுமே பாருங்க, இந்த நம்பர் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாரு. 8,960 இங்க 8,690 இருக்குது. நீ பின்னாடி ரஃப் ஒர்க் ஷீட்ல போட்டு ஆன்சரை மனப்பாடம் பண்ண வரும்போது அந்த ஃபிகர் சேஞ்ச்ல மாத்திர போற. ஜஸ்ட் அந்த ஃபிகர் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாத. ஆன்சர் 8,960. அடுத்தது, குடும்பம் மளிகைக்கு 4,672 ரூபாயை செலவு செய்தால் அவர்கள் மளிகைக்கு ஒதுக்கியதற்கும் செலவிட்டிற்கும் உள்ள வித்தியாசம் காண்க. அப்ப குடும்பம் எல்லாம் செலவு பண்ணல, மளிகைக்கு எவ்வளவு தான் செலவு பண்ணிருக்கு? வெறும் 4,672 ரூபாய் தான் செலவு பண்ணிருக்கு. மளிகைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கு? வெறும் 4,672 ரூபாய் தான் செலவு பண்ணிருக்கு. ஆனா அவங்க ஒதுக்குன அமௌண்ட் வேற. அப்ப இவ்வளவுதான் செலவு பண்ணிருக்காங்க, மிச்சம் பிடிச்சிருக்காங்கல்ல, அதுதான் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அது வித்தியாசம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. பார்க்கலாமா? மளிகைக்கு எத்தனை சதவீதம்? 20%. அப்போ 32,000 ரூபாயில 20%னா 10%ன்றது 3,200. 20% 6,400. அப்ப 6,400 ரூபாவை எதுக்கு ஒதுக்கிருக்காங்க? மளிகைக்கு. நான் ஒரு தொகையை பார்த்தா டக்குன்னு அதுக்கு தான் சதவீதத்தை பார்க்க கத்துக்கோன்னு சொன்னேன். 32,000 ரூபாயில 3,200 ரூபான்றது 10%. நம்மளுக்கு 20% தானே மளிகைக்கு ஒதுக்கிருக்காங்க. இங்க பாருங்க, மளிகைக்கு ஒதுக்கப்பட்டது 20%. அதனாலதான் அந்த 20% எவ்வளவுன்னு சொல்லிட்டேன், 6,400. ஏன்னா 10% 3,200, 20% 6,400. அப்ப மளிகைக்கு 6,400 ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா குடும்பம் எவ்வளவுதான் செலவு பண்ணிருக்குது? 4,672 ரூபாய் தான் செலவே பண்ணி இருக்குது. அப்ப மிச்சத்தை சேமிச்சிருக்காங்களா, அதுதான் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இது ரெண்டுத்தையும் கழிச்ச ஆன்சர். 10ல 2 போச்சுன்னா 8, 9ல 7 போச்சுன்னா 2, 15 இங்க சாரி 13, 13ல 6 போச்சுன்னா 7, இங்க 5 இருக்கும். 1,728 ரூபாவை சேமிச்சிருக்காங்க. 1,728 ரூபாய் ஆன்சர்ல இருக்கானா? இருக்கு. டி ஆப்ஷன். டி ஆப்ஷன்ல இருக்கு பாரு, 1,728. அடுத்தது, பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளதை போல வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சேவு, சாஃப்ரான், சேவியர், சேவேஜ். இப்ப டக்கு டக்குன்னு பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே எஸ்ஏ தான் இருக்கு. மூணாவது லெட்டர் இதுல வி, இதுல எஃப், இதுலயும் வி, இதுலயும் வி. அப்ப இவர் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. யாரு? ரெண்டாவது வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை ஃபர்ஸ்ட் வர மாதிரி தான் எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. அப்ப டெஃபினட்டா அடுத்த வார்த்தை பார்க்கணும். இதுல இ, இதுல ஐ, இதுல ஏ. இப்ப முடிவு பண்ணிடலாமா? யார் யார் முதல்ல வருவாங்க? ஏ சார். அப்ப 2க்கு அடுத்து 4வது வார்த்தை, அதுக்கு அடுத்தது யாரு? இ. அப்ப 1வது வார்த்தை, அதுக்கு அடுத்தது 3. அப்ப 2 4 1 3ன்னு வரக்கூடிய சி ஆப்ஷன் தான் சரி. ஓகேவா? அடுத்தது, 30 மனிதர்கள் 5 மணி நேரம் வேலை செய்து 300 மீட்டர் சாலையை 32 நாட்களில் செய்கின்றனர். எல்லாமே கொடுத்துருக்காங்கம்மா. மென் 1 30 மனிதர்கள் எத்தனை மணி நேரம்? டைம் 1 5 மணி நேரம். அவங்க செஞ்ச வேலை ஒண்ணு என்ன? 300 மீட்டர் சாலை போட்டது. அவங்க செஞ்ச வேலை 300 மீட்டர் சாலை போட்டது. எத்தனை நாள்ல போட்டிருக்காங்க? 32 நாள்ல போட்டிருக்காங்க. பாரா, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மள கேட்கறது மென் 2 20 மனிதர்கள், ஒர்க் 2 100 மீட்டர் சாலையை, டைம் 2 8 மணி நேரம் போட்டா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? டே 2 கேக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஒர்க்கை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்கம்மா, மறந்துடாதீங்கம்மா. ஒர்க் 2 இவங்க கூட வந்துடணும், ஒர்க் 1 அங்க போயிடணும். இப்ப ஃபார்முலா எழுதலாமா? 30. நான் ஃபார்முலாவே எழுதல, அப்படியே போடுறேன். 30 × 5 × 32. இவங்க எல்லாம் இங்கே இருப்பாங்க. இந்த 1 மென் 1 டைம் 1 டே 1 இவங்க எல்லாம் இருப்பாங்க. இந்த ஒர்க் 1 மட்டும் கீழே தான் போடணும். அதுக்கு பதில் அங்க யார் வருவாங்க? ஒர்க் 2 100 டிவைடட் பை ஒர்க் 1 கீழே போட்டுரு. 300 × மென் 2 20, டைம் 2 8. இதெல்லாம் போட்டா என்னது? டே 2. இந்த 1 வராது, திரும்பி பார்க்கும்போது தெரியாம கிரிக்கிச்சு. டே 2 கண்டுபிடிக்கலாமா? இப்ப இது ஒரு முறை, இது 3 முறை, இது அடிச்சா இது 10 முறை. சோ இது ஒரு முறை, இது 2 முறை, இது இங்க அடிச்சா 16. 8 ஒரு முறை, 16 2 முறை. 2 5 என்னம்மா?
10 நாட்கள். அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 10 நாட்கள்ல 100 மீட்டர் சாலையை போட்டு முடிச்சிடுவாங்க. ஆன்சர் 10 நாட்கள். அடுத்தது சரியா தவறா கூறுக என 5 கேள்விகள் இருக்கின்றன. இந்த 5 கேள்விகளுக்கும் மொத்தம் எத்தனை விதமான பதில்களை தர முடியும்னு கேட்டிருக்காங்க. சரியா தவறா அப்படின்னு மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கா? 5 கேள்விகள். அப்ப 5 கேள்வி இருக்கு. உன்னுடைய ஆப்ஷன் என்ன? ஒன்னு சொன்னா எஸ் இல்லைன்னா ராங். அதுதான் ஃபர்ஸ்ட் போடணும். ஆப்ஷன் பூத்தலன்னு சொல்ற மாதிரி சரி அல்லது தவறு. பூவா தலையா கேஸ் தான், சரி அல்லது தவறு, 2 ஆப்ஷன் தான். எத்தனை கேள்விகள்? மொத்தம் 5 கேள்விகள் இருக்கு. அப்ப இதை சால்வ் பண்ண ஆன்சர் 2 பவர் 5 என்னமா? 32. அப்ப 32 விதமான ஆன்சர்ஸ் உன்னால என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். சோ அடுத்தது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 8000 பேர் இருக்காங்க ஒரு செமினார்ல பங்கேற்ற மாணவர்கள். அதுல அசாம்ல இருந்து 18%, மகாராஷ்டிரா 28, ஒடிஷா 12, கேரளா 15, கர்நாடகா 13, மத்திய பிரதேஷ் 14% இப்படி கலந்துருக்காங்க. சோ கேள்வி, ஒடிசா மாநிலத்தில் செமினாரில் பங்கேற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? ஒடிஷால இருந்து செமினாருக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க? ஒடிஷால எத்தனை சதவீதம்? 12%. அப்ப 12% எப்படி எழுதுவ? 12/100 எழுதுவியா? எத்தனை மாணவர்கள் மொத்தம்? 8000 பேர். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அப்போ 80யும் 12யும் பெருக்கின ஆன்சர் 2 0 2 2 8 16 80 0 6 9. சோ 960 பேர் என்ன பண்ணிருக்காங்க? ஒடிஷாவில இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி 960. அடுத்தது இன்னொரு क्वेश्चन டேபிளேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. அனைத்து வருடங்களிலும் சி என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்த அனைத்து ஊழியர்களின் எண்ணிக்கை காண்க. அப்ப சி என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த மாதிரி கூட்டணும்? இப்படி கூட்டணுமா அல்லது இப்படி கூட்டணுமானா கேட்டிருக்கிறது சி என்ற நிறுவனம். அவன் 2006 அனைத்து இதுலயும் பணிபுரிந்தவர்கள் எண்ணிக்கை கேட்டிருந்தா இப்படி கூட்டியிருப்பேன். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லா வருஷமும் சி என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் எண்ணிக்கை. அப்ப இப்படிதான் கூட்டி இருக்கணும். சோ இதெல்லாம் கூட்டுங்க பார்க்கலாம். 95 89 85 75 70. சோ 3 5 5 ஒரு 9 என்னமா? 24. அடுத்தது 8 2 10 18 18 ஒரு 7 25 25 ஒரு 7 32 32 ஒரு 9 441. சோ 414 பேர். ஆன்சர் ஆப்ஷன் பி 414. ஓகேவாமா? அடுத்தது क्वेश्चन கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் த ஒரு பசில். ஓகே, ஏபிசிடி என்ற 4 நண்பர்கள் உள்ளனர். யார் யாரு? ஏ பி சி டி 4 நண்பர்கள் இருக்கிறார்கள். ஓகேவா? ஏ மற்றும் பி கால்பந்தும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஏவும் பி என்னென்ன கேம் விளையாடி இருக்காங்க? கால்பந்து, கிரிக்கெட். அப்போ ஃபுட்பால், கிரிக்கெட், ஃபுட்பால், கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. அடுத்தது பி மற்றும் சி கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி. பியும் சியும் கிரிக்கெட்டும் ஹாக்கியும். அப்ப ஹாக்கி, கிரிக்கெட்டும் ஹாக்கியும் எழுதிட்டேனா? ஏன்னா இவர்கிட்ட கிரிக்கெட் இருக்கு, அதனால வெறும் ஹாக்கி மட்டும் போட்டுக்கிட்டேன். ஏ மற்றும் டி கூடைப்பந்து, கால்பந்து. ஏவும் டியும் கூடைப்பந்து, பாஸ்கெட் பால், ஃபுட்பால். ஆல்ரெடி இவர்கிட்ட ஃபுட்பால் இருக்கு, அப்ப பாஸ்கெட் பால் மட்டும் எழுதிக்கிறேன். எழுதிட்டேனா? சி மற்றும் டி ஹாக்கி மற்றும் கூடைப்பந்து. சியும் டியும் ஹாக்கியும் கூடைப்பந்தும். அப்ப பாஸ்கெட் பால், சி டியா ஹாக்கி. ஓகேவா? எல்லாத்தையும் 3 பேர் 3 கேம் விளையாடி இருக்காங்க. இப்ப கண்டிப்பா இதுல யார் எந்த கேம் விளையாடல, இதுல யாரும் எந்த கேம் விளையாடுனான்றதான் கேள்வி கேட்பாங்க. சோ அடுத்த ஒரு 2 क्वेश्चन நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. 2 அல்லது 1. இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப எனக்கு அழிஞ்சிடும், என்னால கீழே கண்டிப்பா பார்த்து சொல்ல முடியுமான்னு தெரியல. சோ நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ரேண்டமா நான் வரும் பார்த்துட்டு வேணா போறேன். கீழே கேட்டிருக்கிறது 2 கேள்வி கேட்டிருக்காங்க. who does not play hockey? ஹாக்கி விளையாடாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் விளையாடலன்றதை நீ இப்ப பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பேன். சோ இந்த கேள்விக்கு நீ பதில் அளிச்சிடலாம். ஓகேவா? எனக்கு ஞாபகம் இல்ல. சோ அதை பார்த்திருந்தா சொல்லியிருப்பேன். ஹாக்கி விளையாடாதவர் யார் கிரிக்கெட், ஹாக்கி மற்றும் கூடைப்பந்து விளையாடுகின்றனர். இந்த 2 கேள்வியுமே அதை பார்த்தாலே பதில் சொல்லிடலாம். பார்த்து கரெக்டா பதில் சொல்லுங்க. அடுத்தது விடுபட்ட எண்ணை கேட்டிருக்காங்க. சோ விடுபட்ட எண்ணெய் இங்க பெரிய நம்பர் இருக்குன்னா அந்த பெரிய நம்பர் பாக்கி இருக்கக்கூடிய இந்த நம்பர்களை வச்சுதான் வந்திருக்கும். சோ முதல் கட்டத்துல இருந்த நம்பர் என்னன்னா 96 இருக்கு. அதுக்கு மேல 8, இங்க 6, இங்க 2. 8ஐயும் 6ஐயும் பெருக்கி 6ஐயும் 2ஐயும் பெருக்கி இருந்தா 96. வேணா செக் பண்ணி பாரு. 8 48 48 2ஆல பெருக்குனா 96. அவ்வளவுதான். சோ இங்க பாருங்க 15 2 2 என்ன வந்திருக்கணும்? 15 2 30 30 2ஆல பெருக்குனா 60 தான் ஆன்சர். 60 இருக்கா? அப்ப 3 நம்பரையும் பெருக்கி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப இங்க 120 இருக்கு. இந்த பக்கம் 5 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க கேள்விக்குறி இருக்கு. ஓகேவா? 5ஐயும் 6ஐயும் பெருக்குனா 30. 30 எதால பெருக்குனா 120 வரும்னா 30 4ஆல பெருக்குனா 120. சோ பி ஆப்ஷன் 4. ஓகே. சோ 56வது கேள்வி. எந்த படம் இதுல தவறான படம்?
அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த படம் தாங்க தவறு. ஏன்னா மத்ததெல்லாம் இடையில இருந்து இந்த தொக்கு பிரிஞ்சிருக்கு. இந்த கொக்கி இருக்குல்ல, இந்த கொக்கி அதெல்லாம் இந்த மாதிரி பிளாட்டான சர்ஃபேஸ்ல இருந்து பிரிஞ்சிருக்கு. கரெக்டா பாருங்க, எல்லாத்துலயுமே பிளாட். ஆனா முதல் படத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கார்னர், இந்த மூலையில இருந்து பிரிஞ்சிருக்கு. முதல் படத்துல மட்டும் என்ன இருக்கு? மூலையில இருந்து பிரிஞ்சிருக்கு. அடுத்து 57வது கேள்வி, கண்ணாடி பிம்பங்கள். இந்த படம் எப்படி அப்படி தோன்றும் அப்படின்னா, சரியாக பார்த்தா இந்த வட்டம் அப்படி வரணும். ஸோ 2 இடத்துல இருக்கு, இதுவும் இருக்கு இதுவும் இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. சாரி, அதுவும் இருக்கு, கரெக்ட் தான். வட்டம் அந்த பக்கம் போகணும். கால் பாரு இதே மாதிரி இருக்கு, அப்ப இவனும் வரமாட்டான் இவனும் வரமாட்டான். ஸோ இது 2த்துல தான் ஏதோ ஒரு படம். கை இதுல வளைஞ்சிருக்கு, இதுல மட்டும் தான் நேரா இருக்கு. நேரா இருக்கிற மாதிரி தான் கை வரணும், அப்ப இவனும் வரமாட்டான். சோ ஆன்சர் ஆப்ஷன் 4 டி படம் தான். அப்ப இது கண்ணாடியில பிம்பமா பிரதிபலிச்சுச்சுன்னா அந்த மாதிரி தான் பிரதிபலிக்கும். அடுத்தது 58வது கேள்வி, தகவலை நன்கு படித்து பதில் சொல்லவும் சொல்லியிருக்காங்க. படிக்கிறேன். சென்னைக்கு செல்லும் ஒரு பேருந்து ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்புகிறது. அப்ப சென்னைக்கு போற பஸ் ஒவ்வொரு 30 நிமிஷம் 30 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ். அப்ப 10 மணிக்கு பஸ் போச்சுன்னா அடுத்த பஸ் எப்பமா? 10:30. 10 மணிக்கு பஸ் போச்சுன்னா அடுத்த பஸ் 10:30. அடுத்தது, அங்கு இருக்கும் நடத்துனர் ஒருவர் 10 நிமிடத்திற்கு முன்னதாக ஒரு பேருந்து சென்றதாகவும் அடுத்த பேருந்து 10:30 மணிக்கு செல்லவிருப்பதாகவும் கூறினார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அங்க கண்டக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, சென்னைக்கு கடைசி பஸ் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போச்சு, அடுத்த பஸ் எப்ப போகுமா? 10:30க்கு போகும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அடுத்த பஸ் 10:30க்கு போகும்னா இதுக்கு முன்னாடி பஸ் எப்ப போயிருக்கும்? 10 மணிக்கு போயிருக்கும். கரெக்டா? 10 மணிக்கு போயிருக்கும். அப்ப கண்டக்டர் எப்ப இந்த தகவலை சொல்றாருன்னா 10:10க்கு சொல்லிருக்காரு. ஏன்னா அவர் என்ன சொல்லிருக்காரு? கடைசி பஸ் போய் 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்லிருக்காரு. அப்ப 10 மணிக்கு பஸ் போச்சுன்னா அவர் 10 நிமிஷம் கழிச்சு தான் இந்த தகவலை சொல்லிருக்காரு. அப்ப அவர் சொன்ன டைம் 10:10. எப்போது நடத்துனர் இந்த தகவலை கூறி இருப்பார்னு கேட்டிருக்காங்க. 10:10க்கு தான் சொல்லியிருப்பார். அப்ப அடுத்த பஸ் 10:30க்கு போகும். கடைசி பஸ் போய் 10 நிமிஷம் ஆச்சுன்னா 10:30க்கு பஸ் போனா முன்னாடி பஸ் 10 மணிக்கு போயிருக்கணும். அவர் 10 நிமிஷம் கழிச்சு தான் இந்த தகவலை சொல்லியிருக்காருன்னா 10:10க்கு இந்த கண்டக்டர் இந்த தகவலை சொல்லியிருக்கார். So அடுத்தது, if today is Thursday, what day will be the day on 64th day? இன்று வியாழன் எனில் 64வது நாள் என்ன கிழமைன்னு கேட்டிருக்காமா. இந்த கேள்வி வந்து எல்லாரும் ஒரு மெத்தட்ல போடுறாங்கம்மா. யார் போட்டாலும் நீ இன்னொரு புக்கை ஃபாலோ பண்ணி போட்டாலுமே அவங்க சொல்ற மாதிரி ஒரு நாளை ஒரு கணக்கில் எடுத்திருப்பேன். நான் சொல்றது ஒரு நாளை ஒரு கணக்கில் எடுத்துக்கிறேன். அவங்க வந்து முதல் நாளை கணக்கில் எடுத்துக்காம கணக்கு போடுறாங்க. நான் முதல் நாளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு கணக்கு போடுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். யார் போட்டாலும் கரெக்ட் தான். 64வது நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கிழமை கொடுக்குறாங்களோ அதை 7ஆல வகு. 64 நாட்கள் கழித்துன்னு சொல்லியிருந்தா நான் 65 போட்டிருப்பேன். ஆனா இவங்க 64வது நாளே கேட்கிறாங்க. அப்ப 64 7ஆல் அடி. 7ஆல் அடிச்சா 9 முறை முழுமையா அடிபடுமா? ஏன்னா 7 9 63 முழுமையா அடிபட்டு உனக்கு எவ்வளவு மீதி கிடைக்கும்? 1. மீதி 1 கிடைச்சிச்சுன்னா என்ன கிழமை சொல்லியிருக்காங்களோ அதுதான் ஆன்சர். ஏன்னா அதுல இருந்து தான் தொடங்கணும். வியாழனே ஆன்சர். இதுவே உனக்கு மீதி 0 கிடைச்சிச்சுன்னா கொடுத்தப்பட்ட நாளுக்கு முன்னாடி நாள் ஆன்சர். மீதி 3 கிடைச்சிச்சுன்னா வியாழன்ல இருந்து என்ன? வியாழன் வெள்ளி சனி ஆன்சர். வேணும்னா ஒரு கேலண்டரை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு வியாழக்கிழமைன்னு வச்சுக்கோ. ஏன்னா இந்த வீடியோ போடுறதே வியாழக்கிழமை தான். இன்னைக்கு வியாழன் தானே, இந்த வியாழக்கிழமைன்னு வச்சுக்கோ. இன்னில இருந்து 64வது நாள் என்ன வியாழனே வரும். பாருமா, தயவு செஞ்சு பாருமா. இன்று வியாழன் எண்ணில் 64வது நாளும் என்னதான் வரும்? வியாழன் தான் வரும். இது நான் வந்து உங்களுக்கு சொன்னது. ஓகேவா? சோ அவங்க வந்து இன்னொரு புக்ல போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முதல் நாள் வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டு கணக்கு போட்டிருப்பாங்க. அப்ப இங்க 64 போது 63வது நாள் வச்சு போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஃபாலோ பண்ற மெத்தட் இது. சோ கொடுக்கப்பட்ட நாளை 7ஆல் அடிச்சு வரக்கூடிய மீதியை எண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சோ இதையே இன்னொரு மெத்தட். இங்க 64வது நாள்னு கேட்டதுனால 64 7ஆல் அடிச்சேன். இதே 64 நாட்கள் கழித்துன்னு கேட்டிருந்தா 65 தான் என்ன பண்ணிருப்பேன்? 7ஆல் அடிச்சிருப்பேன். ஓகேவா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. பெண்கள் வரிசையில் ஷில்பா என்பவர் இடமிருந்து 10ஆவதாக இருக்கிறார். அப்போ ஒரு பெண்கள் வரிசையில் இடது பக்கம் இருந்து ஷில்பா எத்தனாவது ஆளு? 10ஆவது. ரீனா என்பவர் வலதுபுறம் இருந்து 18. அப்ப ரீனா வலதுபுறம் இருந்து எத்தனாவது ஆளு? 18. இவர்கள் இருவரும் இடங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். மாத்தட்டும். அப்ப ரீனா இங்க, ஷில்பா இங்க. இடத்தை மாத்தினதுக்கு அப்புறமா இடதுபுறம் இருந்து 32வது இடத்தை பிரிக்கிறார். யாரு? ஷில்பா. ஷில்பாவை இப்ப நான் இடது பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணா எத்தனாவது இடமா? 32. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ஷில்பா இடது பக்கம் இருந்து 10, ரீனா வலது பக்கம் இருந்து 18. 2 பேரும் இடத்த மாத்தனோடனே ரீனா இங்க வந்துட்டாங்க, ஷில்பா அங்க போயிட்டாங்க. இப்ப ஷில்பாவை நான் இடது பக்கத்துல இருந்து என்ன 32. இப்ப இந்த கதெல்லாம் வந்து அவங்க இடத்த மாத்துறதுக்காக சொன்னது. இப்ப இந்த இடம் தான் வலது பக்கம் இருந்து என்னன்னா 18, இதே இடம் தான் இடது பக்கம் இருந்து என்னன்னா 32. அப்ப அது ரெண்டுத்தையும் கூட்டி என்ன பண்ணிடணும்? 1 கழிச்சணும். ஏன்னா அந்த இடத்த நம்ம 2 முறை எண்ணிட்டதுனால. சோ 32 18 2 8 10
4 5 50 மைனஸ் 1 49 சி ஆன்சர். ஓகேவாமா? ஸோ இன்னைக்கு முடிஞ்சிச்சா? இன்னைக்கு சைக்காலஜி வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த நாள் வீடியோக்காக காத்துட்டு இருக்கேன். எஸ்ஐ எக்ஸாம் நெருங்கிடுச்சு. நல்லபடியாக படிச்சு நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்க. இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.